மகரம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில் பாருங்கள், இன்பம் துன்பம் இது ரெண்டுமே கலந்த ஒரு அனுபவ பாடம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. எல்லோருமே அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் பலவிதமான கஷ்டத்தையும் பலவிதமான சோதனையும் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனிதர்கள் கிட்ட உதவி கேட்கறத விட அதிக மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனிடம் தங்களோட நிலையை கூறி ஆறுதல் பெற்று வராங்க. அந்த வகையில் 12 ராசி அன்பர்களும் எந்த இறைவனை எப்படி வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உங்களுக்காக நாங்கள் எங்களோட சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த பதிவில் எந்த இறைவனை எப்படி வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட சேனலில் பாருங்கள். அவங்களுக்கான ராசிக்குரிய கோவில், என்ன வழிபாடு, என்ன பரிகாரம், இது பற்றின முழுமையான தகவலையுமே சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிக்கும், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மகரம் ராசி இருக்கிற ராசிகள்லேயே 10ஆவதாக வருது. மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே எளிதில் சோர்வடைய மாட்டீங்க. கடின உழைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுடைய உடல் மற்றும் மனம் எப்பொழுதுமே உழைச்சிக்கிட்டு தான் இருக்கும். தங்களோட உழைப்பிற்கேற்ற சிறந்த ஒரு பொருளாதார பலன்களை பெறணும், வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை மறக்காமல் செய்யுங்க. நன்மை சேரும். உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெறணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். ஜோதிட நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கலாம். மேஷம் ராசியிலிருந்து மீனம் ராசி வரைக்கும் மொத்தம் 12 ராசி இருக்குது. முதல்ல அந்தந்த ராசிக்கு அதிபதி யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ராசிக்குரிய கோவில் எது, எந்த கோவில் சென்று வழிபட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருமே பிறக்கும்போது நட்சத்திரமோ ராசியும் கூடியே வந்துடும். நம்மளுடைய ராசியை தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளோட ராசி அதிபதி யாருன்றது தெரிஞ்சுக்கிட்டு, அந்த இறைவனை நாம் திட்டமிட்டு நம்மளோட வாழ்க்கையில் சரணடைஞ்சால் நல்ல பயன்களை பெற முடியும். இந்த ஒரு விஷயத்தை ஜோதிட சாஸ்திரமே சொல்லியிருக்கு. வாழ்க்கையில் மிகப்பெரிய தடை வரும்போதும் சரி, மிகப்பெரிய கஷ்டம் வரும்பொழுதும் சரி, நம்மளுடைய ராசிக்குரிய கோவில் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆலயம் சென்று வழிபட்டு வந்தால் நாம் அந்த மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்தும் தடைகளிலிருந்தும் மீண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை பெற முடியும். அந்த வகையில் மகர ராசி அன்பர்களின் அதிபதி யார், நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யார் அப்படிங்கிறத நாம் இப்போ விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். மகரம் ராசி உத்திராடம் 2ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 2ஆம் பாதம், இது வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருப்பீங்க. இந்த மகர ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான். இந்த மகர ராசியோட குறியீடு ஆடாக இருக்குது. இது ஒரு பூமி ராசியாக பார்க்கப்படுது. இந்த பூமி ராசியில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே நிலம் போல பொறுமையாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. நீதிமான்களாக இருப்பீங்க. பொறுமை தவறாதவங்களாக இருப்பீங்க. கடமை கண்ணியமாக இருப்பீங்க. ஒரு குடும்பத்தில் மகர ராசிக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்தையே கட்டி காக்கக்கூடிய வல்லமை கொண்டவங்க நீங்கள். குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கும் பார்த்து பார்த்து என்ன வேணும், ஏது வேணும், எந்த நேரத்தில் இது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. உங்ககிட்ட நிறைய பேர் உதவி பெற்றிருப்பாங்க. ஆனால் அந்த உதவியை அவங்க கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் பெருசும் கவலையும் பட மாட்டீங்க. அப்படிப்பட்டவங்க திரும்பவும் அந்த உதவி கேட்டால் கூட தயங்காமல் பண்ணக்கூடியவங்களா மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இருப்பீங்க. பூமி எப்படி எல்லாத்தையும் பொறுத்துக்குதோ அதுபோல் எல்லா விஷயத்தையுமே பொறுத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இயல்பிலேயே கொண்டவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்கள். இப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மகர ராசி அன்பர்கள் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சென்று சிவபெருமான மனமுருக வேண்டி வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித தடைகளும் நீங்கி நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை பெற முடியும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே சரி, தில்லை நடராஜர் பாதத்தில் மகர ராசி அன்பர்கள் சரணடைஞ்சிங்கன்னா அது எல்லாமே, அந்த பிரச்சனை எல்லாமே சூரியனை கண்ட பனி போல உங்களை விட்டு சிதறி ஓடிவிடும். உங்களுக்கு தில்லை நடராஜர் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா தில்லை நடராஜருக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த சிவபெருமானின் பரிபூரண ஒரு அருளும் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். நடராஜரிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சிதம்பரம் நடராஜர் ஆலயம்
குடும்பத்தோடு சென்று வழிபட வேண்டிய ஆலயம் மகர ராசி அன்பர்களுக்கு. முடியும் பொழுது வருடத்தில் ஒரு முறையாச்சும் நீங்கள் சிதம்பரம் நடராஜர் ஆலயம் சென்று தில்லை நடராஜரை வழிபட்டு பாருங்க. எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் நாட்டின் முக்கியமாக பார்க்கக்கூடிய சிவாலயத்தில் இந்த ஒரு சிதம்பரம் நடராஜர் ஆலயமே ஒரு கோயிலாக பார்க்கப்படுது. பஞ்சபூத தலத்தில் ஆகாயத்தலமாக இந்த ஆலயம் இருக்குது. இந்த கோவிலோட கட்டிடக்கலை ஆன்மீகத்திற்கும் அறிவியலுக்கும் இடையே உள்ள தொடர்பை பிரதிபலிக்குது. சோழர் ஆட்சி காலத்தில் சிதம்பரத்தில் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கோவில். சோழர்கள் தங்களோட குல தெய்வமாக சிதம்பரம் நடராஜரை கருதியிருக்காங்க. இந்த கோவிலில் பாருங்கள் 5 முக்கிய சபாக்கள் இருக்கும். அது கனக சபா, சித்த சபா, நீரூட்ட சபா, தேவ சபா மற்றும் ராஜசபா. சிவனின் மிக முக்கியமான வடிவங்களில் ஒன்று தான் இந்த நடராஜர் அம்சம். தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இந்த தலம் ஒரு தலமாக இருக்குது. பஞ்சபூத ஆலயங்களில் ஆகாயத்தை குறிக்கக்கூடிய தில்லை நடராஜர் ஆலயம், காற்றை குறிக்கும் காளஹஸ்தி ஆலயம், நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயமும் சரியாக ஒரே நேர்கோட்டில், அதாவது சரியாக 79 டிகிரி 41 நிமிட கிழக்கு தீர்க்க ரேகையில் அமைஞ்சிருக்கும். சிதம்பரம் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் கோலம் ஆனந்த தாண்டவம் அப்படின்னு சொல்லப்படுது. தினசரி 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும், மாலை 5 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் கோவிலில் நடை திறந்திருக்கும். தினசரி 6 கால பூஜைகள் நடராஜருக்கு செய்யப்படுது. மார்கழி நடைபெறும் 10 நாள் திருவிழா சித்திரை தொடங்கி பங்குனி வரையிலான 12 மாதங்களில் மாதப்பிறப்பு நாட்கள், பிரதோஷம், தைப்பூச நாட்களில் நடைபெறக்கூடிய திருப்பாவாடை உற்சவம், இந்த மாதிரியான நாட்களில் ரொம்பவுமே விசேஷமாக இந்த நடராஜர் ஆலயத்தில் விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருது. மகர ராசி அன்பர்கள் வருடத்தில் ஒரு முறையாச்சும் நீங்கள் இந்த ஆலயம் சென்று வழிபட்டு பாருங்கள். சிதம்பர நடராஜரின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழக்கூடிய ஒரு யோகத்தை பெற முடியும். ஜோதிட அடிப்படையில் வானத்தில் இருக்கக்கூடிய 12 ராசிகளில் மகர ராசி சூரியன் பிரவேசிக்கும் மாதத்தை தமிழர் திருநாளாக பொங்கல் விழாவாக கொண்டாடுறோம் இல்லையா, அந்த மாதத்தை குறிக்கும். ராசிகளில் 10வது ராசியாக மகர ராசி வருது. இந்த ராசியில் பிறந்தவங்க உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான நிலையை அடையணும், பொருளாதார வளத்தை பெறணும், இந்த ஒரு பரிகாரத்தையும் கூடவே செய்யுங்க. சனி பகவான் உங்கள் ராசிக்குரிய ஒரு கிரகம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே சனி பகவான் தான். செவ்வாய் பகவான் உச்சமடையும் ராசியாகவும் மகர ராசி இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்க எடுத்துக்கிட்ட செயலில் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து கஷ்டப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. நியாய உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் மிகுந்த ஒரு வளங்களையும் வசதிகளையும் பெறணும்னா இந்த பரிகாரத்தை செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாட்டை மேற்கொண்டு வந்தால் நன்மை. ஆண்டிற்கு ஒரு முறையாவது சனீஸ்வர அம்சம் கொண்டு இருக்கக்கூடிய திருப்பதி திருமலை ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்கி வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். சனிக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு நெய் அல்லது விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்பவுமே முன்னேற்றத்தை அடைய முடியும். முருகப்பெருமானின் உச்ச ராசியாக இந்த ராசி இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய இல்லற வாழ்க்கை, பூர்வீக சொத்து, நிலம் போன்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், நன்மைகள் அதிகரிக்கும். கருப்பு நிற ஆடைகளை மகர ராசி அன்பர்கள் எப்பொழுதும் அணியக்கூடாது. சொந்த வீடு அல்லது வாடகை வீடாக இருந்தால் கிழக்கு திசை பார்த்தவாறு அமைச்சுக்கிறது சிறந்த ஒரு எதிர்காலத்தை தரும். ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் கொடுங்க. கோவிலில் வெல்லம், தேன், அரிசி இதெல்லாம் தானம் தருவதால் உங்களோட விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் போல தோணும். ஆனால் மகர ராசி அன்பர்கள் இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா விதத்துலையுமே நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். எப்பொழுதுமே நன்மைகள் நடக்க இந்த விஷயத்தை தொடர்ந்து பின்பற்றுங்க. என்ன மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் யாராச்சும் மகர ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் எல்லா ராசி அன்பர்களுக்குமே எந்த இறைவனை எப்படி வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கோம். உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பதிவு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் அனைத்து இறைவனின் அருளாலும் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும்.
எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.